ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும். இப்போ வந்து பார்த்தோன்னா ரொம்ப அபூர்வமான ஒரு மூலிகை மரம். இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெரிய ஒரு மாந்திரிக சம்மந்தப்பட்டதுக்கோ இல்லை வீட்டு பிரச்சனைகளுக்கோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மூலிகை வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான மூலிகை. இது வந்து பார்த்தோன்னா ஆலமரம் பார்த்தோன்னா நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். எல்லாமே பார்த்தோன்னா ஒரு குறுகிய காலத்தில் ஒரு மீடியம் சைஸ் தான் இருக்கும். இது இப்போ கணக்கே கிடையாது. இது அந்த காலத்துலேருந்து சில பேர் இருக்குன்றாங்க. எச்சினிலேருந்து தேவதை, மோகினி, கிராம தேவதை, அப்சரா தேவதை, எந்த தேவதைகளும் இதுக்கு மேலே தான் குதிக்கொள்வான்றது அந்த காலத்துலேருந்து, பழைய காலத்துலேருந்து, ஓலைச்சுவடியிலேருந்து எல்லாமே இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப சக்தி வேணும். இது வந்து பார்த்தோன்னா ஆலமரம். இந்த விழுது வந்து பார்த்தோன்னா நம்ம எப்போ வந்து இதை நம்ம எடுக்கணும். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து வசியத்துக்கு சம்மந்தப்பட்ட நாட்களில், வசியத்துக்கு சம்மந்தப்பட்ட நாளில் பௌர்ணமியில் ஞாயிற்றுக்கிழமை வரும் பௌர்ணமி ரொம்ப விசேஷம். இல்லைன்னா சாதாரண பௌர்ணமி அந்த நாட்கள் வந்து பார்த்தோன்னா குரு வரை, சுக்கிர வரை, இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் இதை ஏதாவது ஒரு ஓரையில் வந்து நம்ம வந்து முறைப்படி என்ன பண்ணணும்னா அடியில் வந்து நம்ம வந்து மஞ்சள், குங்குமம் எல்லாம் போட்டு இது பண்ணிவிட்டு இதுக்கு முடிஞ்ச பொங்கல் வைங்க. பொங்கல் வச்சு இதுக்கு வந்து முறையாக காப்பு கட்டணும். ஏன்னா பெரிய மரம்னால காப்பு கட்ட முடியாது. சின்னதாக நம்ம ஒரு இடத்துல கூட காப்பு கட்டிக்கலாம். காப்பு கட்டிட்டு எலுமிச்சி மலையெல்லாம் பலி கொடுத்துட்டு நீங்கள் மனசார வேண்டிக்கணும். மனசார வேண்டிட்டு இந்த விழுதை வந்து நம்ம இந்த மாதிரி மரத்துக்கிட்ட உளுந்து, அவள், பொரி, கடலை, தேங்காய், கற்பூரம், ஊதுபத்தி இதெல்லாம் போட்டுருங்க. இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறோங்கன்னா முறையை காப்பு கட்டிடுங்க. முறையே காப்பு கட்டி முடிச்சுட்டு இப்போது இந்த விழுதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெட்டணும். கத்தி பட்டா வேலை செய்யாது. ஆனால் இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கல் எடுத்துங்க. 2 கல் எடுத்து இதில் வச்சு நசுக்குங்க. இல்லைன்னா என்ன பண்ணுறாங்கன்னா காப்பர்லேயே கத்தி கூட செஞ்சுக்கலாம். நீங்கள் செம்புங்க இது பாருங்கள், அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சின்னதாக இந்த மாதிரி கல் வச்சு கீழே ஒரு கல் மேலே ஒரு கல் வச்சு நசுக்கினீங்கன்னா இந்த துண்டு வந்துடும். இப்போது இதை துண்டு பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்களா இதில் வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயம் பண்ணலாம். இப்போ இதே வேற வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீட்டு பூஜை அறையில் இப்போ வந்து மாந்திரிகம் பண்ணுறவங்க வந்து பார்த்தோன்னா பூஜை அறையில் இது வந்து வைக்கலாம். இப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே ஒரு கொத்தை இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல ஒரு கொத்தை மடித்து இதை வந்து எல்லாமே பட்டு துணி, மஞ்சள், பச்சை, வெள்ளை 3 பட்டு துணி வச்சு ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் மஞ்சள் பூசிடுங்க. மஞ்சள் பூசிட்டு இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது சர்வதேவதா வசிமை இந்த மாதிரி மையை என்ன பண்ணுறேன்னா இது பூரா லைட்டாக பூசிட்டு இதை நல்லா பட்டு துணி போட்டு நூல் போட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. பூஜை அறையில் வச்சுட்டு இந்த குறி சொல்கிறவங்க, இந்த மாந்திரிகம் செய்கிறவங்க, இந்த மந்திரம் போடுறவங்க கோயிலில் கூட இதை வைக்கலாம். இந்த மாதிரி பண்ணின்னு வந்தாங்கன்னா இப்போ மாந்திரிகம் பண்ணுறவங்கலாம் இது ஒரு கட்டு சுற்றி வீட்டில் பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் மந்திரம், பிரேகம், இந்த ஜபம் பண்ணுறது, தெய்வங்கள் சித்தி பண்ணுறது, எச்சினிகை, மோனிகை, குறி சொல்கிற தேவதை இவங்கெல்லாம் நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணணும் உடனே வசி தன் வந்துடும். இது இழுத்துன்னு வந்துடும். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தோன்னா வசிய ஆகாசன சக்தி அதிகம். இது இழுத்துன்னு வரக்கூடிய சக்தி அதிகமாக உண்டு. அதே மாதிரி இது பக்கத்தில் நம்ம மந்திரம் ஜபிக்கும் போது ரொம்ப அந்த எந்த தேவதை நம்ம தேவதைகள் மந்திரம் சொல்கிறோமோ உடனே ஆகர்ஷணம் ஆகும். அதனால் இதை வந்து நீங்கள் எல்லாருமே கம்பல்சரி வீட்டில் வைக்கலாம். வீட்டில் வந்து பார்த்தோன்னா மாந்திரிகம் செய்கிறவங்க, குறி சொல்கிறவங்க எல்லாருமே இதில் வச்சுக்கலாம். அதே மாதிரி பாமர மக்கள் இப்போ மந்திரவாதிக்கு தான் வைக்கணுன்றது இல்லை, பாமர மக்களுக்கும் இது பயன்படும். பாமர மக்கள் வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து மந்திர தாந்திரம் உங்களுக்கு தெரியாது, சாப நிவர்த்தி. ஏன்னா மந்திரவாதிங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப நிவர்த்தி பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு தெரியாதனால நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தெரியாதவங்க, என்னமே தெரியாதவங்க நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா தெரிஞ்சவன் தான் இதை எடுத்தா முறை இல்லாமல் எடுத்தா அவனுக்கு பிரச்சனை வரும். ஆனால் அனைத்தும் தெரியாதவங்க இன்னும் தெரியும் தான் கள்ளங்கடப்பம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஊதுபத்தி, கற்பூரம், தேங்காய் எல்லாம் ஒடிச்சு கும்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு இதில் எதனா கல்லில் நசுக்கி மனசார வேண்டிட்டு இந்த மாதிரி நாங்கள் இதை வீட்டில் வைக்கிறோம், எங்களுக்கு நல்லதே நடக்கணும். ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா ஆலமரம்ன்றது வந்து ஒரு எப்படி சொல்லுவோம்னா ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த மரம். இது வந்து பார்த்தோன்னா இந்த விழுதுகளுக்கெல்லாம் பார்த்தோன்னா மரத்தோட மரம் விழுது, இந்த இதில் தான் ரொம்ப மரம் வேரோட இதுதான் பவர் அதிகம். அப்போ இந்த வேரில் வந்து இது வந்து இந்த விழுதில் வந்து நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ண வெட்டிட்டு நீங்களே என்ன பண்ணுங்க வீட்டில் பட்டு துணி சுற்றி வச்சுட்டு குலதெய்வ பூஜை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு 21 நாள் குலதெய்வ பூஜை வச்சு இதை வீட்டில் வச்சு குலதெய்வமாக நினச்சி நீங்கள் வந்து தினமும் சக்கரை பொங்கல் உங்களால் ஏதாவது பிடிச்சி சாம்பிராணி அந்த வீட்டில் கற்பூரம் காலையில் மாலையில் தீபம் போட்டு இதை கொண்டு வந்தாங்கன்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக குலதெய்வம் ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த குடும்ப ஒற்றுமையெல்லாம் நல்லா வேலை செய்யும். ஏன்னா வீட்டில் பிரச்சனை இருக்குன்றாங்க பாரு அதிகமாக. அவங்களாம் எப்படின்னா இது ஒன்னோட ஒன்று ஒட்டி எப்படி குடும்பம் இந்த ஒன்றை ஒட்டி வச்சுருக்கா அதே மாதிரி உங்கள் குடும்பத்தையும் அரவணைச்சிக்கும். அந்த மாதிரி நீங்கள் இதை வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணின்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் குலதெய்வம் வந்துடும். அதே மாதிரி வீட்டில் குடும்ப ஒற்றுமை வந்துடும். அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ இந்த விழுதை வந்து நீங்களே ஒன்று கூட பண்ணலாம். இதை வந்து துண்டாக வெட்டிக்கலாம். துண்டாக வெட்டி இதை என்ன பண்ணுங்க நல்லா ஆற போட்டு இதை மிக்சியில் போட்டு ஆட்டிங்க. இந்த வேற மிக்சியில் போட்டு ஆட்டிட்டு நல்லா மிக்சியில் போட்டு ஆட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது கூட வந்து சாம்பிராணி
சாம்பிராணி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். வெள்ளை கொங்குலையும் கருப்பு கொங்குலையும் பால் சாம்பிராணி, வெண்கடுகு, நாய் கடுகு, பச்சை கருப்பு இதெல்லாம் போட்டு அந்த வீட்டில் சாம்பிராணி போட்டு வந்தோம்னா இந்த வசி தேவதைகள்லாம் வருவாங்க. எப்படின்னா நம்ம மந்திரம் எல்லாருமே சித்தி பண்ணும்போது எல்லா தேவதைகளும் வசியானு எல்லாருக்கும் தியமம் பண்ணும்போது இதை பொடி பண்ணிட்டு நீங்கள் போட்டுன்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக உடனே வந்துடும். எச்சு நீங்கள் சின்ன சின்ன தேவதைகள், இந்த தெய்வத்துக்கு இருக்கிற தேவதைகள்லாம் நிறைய இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தோன்னா சின்ன சின்ன உபாசனை பண்ணுறது இதெல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உடனே சித்தி ஆயிரும்.